இன்றைக்கு பேசப்பட்ட சத்தியத்தை நீங்கள் கேட்டவர்களாக மாத்திரமல்ல, அதை விளங்கி கொண்டீங்கன்னா நீங்கள் பாக்கியவான். அல்லேலூயா. சத்தியம் நிறைய பேருக்கு விளங்கலைங்கிறது உலகத்தில் பார்க்குற ஜனங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மகிழ்ச்சி உண்டாகுது. அவங்க இப்படி தான் இருக்காங்கிற ஒரு துக்கம் எனக்கு இருந்தாலும், ஆனால் என்னை மீட்டு கொண்டாரே, இது ஒரு பெரிய புதையலாகவா அல்லவா இது இருக்கிறது அப்படின்னு நான் சிந்திச்சு மகிழ்ச்சி அடைகிறேன், சந்தோஷப்படுறேன். நான் வேற எங்கேயுமே என் மனம் நாட்டமாவே இல்லை. இப்போ யாருடைய இதை கேட்கறதுக்கும் எனக்கு மனம் இல்லை. ஒன்று வேதத்தை படிக்கிறேன், இல்லைன்னா இப்படிப்பட்ட இடத்துல இருந்து வருகிற சத்தியத்தை நான் கேட்குறேன். நான் அதுக்கு ஒன்றுக்கு தான் என் மனம் செவி சாய்க்கும்படியாய் உலகத்துக்கு என் செவியை அடைத்து விட்டார். அல்லேலூயா. அப்படி இருக்கு இந்த காரியம். இதை எப்படியாவது பிறருக்கு இதை சொல்லிவிட வேண்டும் அப்படின்னு நான் முயற்சி பண்ணோம்னா அது மிகவும் கடினமாக இருக்கு. ஏன்னா கண்கள் மனக்கண்கள் அடைக்கப்பட்டிருக்கு. தேவன் திறந்தால் வழியே அது திறக்க முடியாது போட்டிருக்கேன் நம்ம அப்படின்னு நினச்சி தான் நான் இருக்கிறேன். ஆனால் ஒரு சில சகோதரர்களுக்கு அது சொல்லும்போது அது சரிதான் அப்படின்னு ஏற்றுக்கொள்கிறார்களே தவிர, தொடர்ந்து அதை கேட்டு நம்ம குணப்படணும் அப்படிங்கிற ஒரு இடம் அவங்களுக்கு உருவாகிறது இல்லை. ஆனால் தேவன் முன்குறித்திருந்தால் நிச்சயமா அவங்க நினைச்சுவாங்க, வருவாங்க. கடந்த காலங்களில் சிலுவையில் அறையப்பட்ட, வலது பக்கத்தில் அறையப்பட்ட திருடனை குறித்து நான் தியானித்தேன். சகோதரன் பேசும்போது சொன்னாங்க, மகதலேனா மரியாள் முதல்ல அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் அந்த பங்கை பெற்றுக்கொண்டா, தேவன் உயிர்த்தெழுந்த பிறகு முதல்ல அந்த சத்தத்தை கேட்டா அப்படின்னு. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன், சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கும்போதே அந்த திருடன் உள்ள போயிட்டான். ஏன் அப்படின்னா, அவன் எந்த அளவுக்கு அவரை விசுவாசித்திருந்தால், அவன் ஒரு உங்களுக்கு தெரியும், ஒரு கொடிய மனுஷன் சிலுவையில் அறையப்படுறாங்கன்னா கொடிய மனுஷங்களை தான் செய்வாங்க, சிலுவையில் அறைவாங்க. பெரிய பாவியான மனுஷன், வழிப்பறி பண்ணவன், என்னென்ன பாவங்கள் இருக்கோ அவ்வளோத்தையும் செய்தது அந்த ரோம அரசாங்கத்துக்கு அது தெரிஞ்சதுனால தான் அவனை சிலுவையில் அறையிறாங்க, அந்த இன்னொரு திருடனையும் அறையிறாங்க. அவருக்கு நடுவில் கொண்டு இவரையும் அக்கிரம செயல் ஒருவராக எண்ணப்பட்டார் அப்படிங்கிற வார்த்தை நிறைவேறத்தக்கதை அவரையும் கொண்டு சிலுவையில் என்ன செய்கிறாங்க, அறையிறாங்க. ஆனா அந்த அறையப்பட்ட பங்கு இவன் அந்த காரியத்தை மட்டும் விசுவாசித்தான். இவன் மனம் மத்தேயு சுவிசேஷத்திலையும் மார்க்கு சுவிசேஷத்திலையும் இவனும் சேர்ந்து சபித்தான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஆனா லூக்கால மட்டும் இவன் அதை சபிக்கலை அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அவரை குறைவா அவரை நீர் சிலுவையிலிருந்து இறங்கி வரோம், நீர் ரட்சிகரானால், நீர் மீட்பரானால், நீர் ராஜாவானால் நீர் சிலுவையிலிருந்து நீரை இறங்கி வரும், உண்மையை நீர் ரட்சித்துக் கொள்ளாவிட்டால், ரட்சிக்க முடியாவிட்டால் எங்களை எப்படி ரட்சிப்பீங்கிற வார்த்தை இடது பக்கத்துக்கான அதை பேசினான். வலது பக்கத்தில் பேசலன்னு லூக்கா சுவிசேஷத்தில் எழுதலை. ஆனால் அந்த வலது பக்கத்தில் அறியப்பட்ட திருடன் மத்தேயுலையும் மார்க்லையும் எழுதும்போது அங்கே எழுதப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா, இவன் ஒருவேளை அந்த அறையப்பட்ட அந்த கொடூரத்தினால இவனுடைய ஆவி அந்த இடது பக்க திருடனும் கூட சேர்ந்து இருந்ததுனால இவர் என்ன செய்யறான், அவமதிச்சு சபித்தான் இருக்கு. ஆனா திடீர்னு அவனுக்கு ஒரு மனமாற்றம் ஏற்படுகிறது. ஏன் அப்படின்னா, அவர் என்ன செய்யறாரு, சிலுவையில் அறையப்பட்டு குற்றுயிரா என்ன செய்யறார், தொங்குகிறார். அந்த 7 வார்த்தையில முதல் வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது என்னது என்று செய்றாங்க, அறியாது இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார் பிதாவின் இடத்துல. இதை அவன் பார்க்கான். நானும் ஒரு கொடூரமான பாவியா இருக்கான் அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்படுத்து. இடது பக்கத்துல அறையப்பட்ட திருடனும் இவரை என்ன செய்யறான், சபிக்கிறான். உம்மாலே உண்மை மீட்டுக்கொள்ள முடியலன்னு சொல்லி சொல்றான். இவைகள்லாம் பார்த்து கொண்டிருக்கும்போது அவனையும் இவன் அதட்டுறான். அவன் நாமெல்லாம் எப்படி தண்டிக்கப்படுகிறோம்,
இது அவருக்கு பயப்படுகிறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படி கொடூரமான மனுஷன் அவரை ஆண்டவரேங்க. அது ஒரு ஆச்சரியமான ஒரு வார்த்தை. அவன் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது, அப்ப இவருக்கென்று ஒரு ராஜ்யம் அங்க என்ன செய்யுது இருக்கு, அதுல எனக்கு பங்கு இருக்குன்னு விசுவாசம் பாருங்க. அல்லேலூயா. எனக்கு பங்கு இருக்குன்னு விசுவாசம் பாருங்க. மீதி எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இப்ப பவுல் அப்போஸ்தலன் எழுதுனா அவன் எடுத்துக்கிட்டோம்னா அவனுக்கு ஒரு கைடன்ஸ் இருந்தது. அனனியா மூலம் வார்த்தைகள் என்ன செய்யுது அவனுக்கு சொல்லப்பட்டதை வழிகாட்டினான். நூற்றுக்கு அதிபதி எடுத்துட்டோம்னா அவனும் ஒரு சத்தியத்தை தெரிஞ்ச மனுஷன், இயேசு கிறிஸ்துவை பத்தி அறிந்திருந்தான். அதனால என் வேலைக்காரன் நீ அங்கிருந்து வார்த்தையை சொல்ல என் வேலைக்காரன் செய்வான் சோமாவன் சொன்னான். அப்போ அவனுடைய விசுவாசத்தோட திருடனுடைய விசுவாசம் பெரிய விசுவாசமா இருக்கு. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இவனுடைய நீதியையோ நியாயத்தையோ அந்த திருடன் யோசிக்காம இவர் ராஜா, இன்னொரு ராஜ்யத்தை அவர் என்ன செய்ய போறாரு, நமக்கு தரப்போறாரு, நமக்குன்னு ஒரு வாசஸ்தலத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாருங்கிறத விசுவாசிக்க மட்டும்தான் செஞ்சான். அவனுக்குள்ள எந்த குற்ற உணர்வும் இல்லை. இப்ப நம்மளாவது கேள்விப்பட்டு அவர் மரித்தார், அதனால நம்ம நீதிமன்றங்களாக்கப்பட்டிருக்கிறோங்கிற ஒரு வழிகாட்டுதல் நமக்கு இருக்கு. அந்த திருடனை நான் ரொம்ப தியானிச்சேன். நான் அவனும் சிலுவையில தொங்குறான், ஒரு நிமிஷத்துல உயிர் போட போகுது. முதல்ல அவனும் சேர்ந்து அவரை ஒரு அவமதிச்சு பேசுற மாதிரி பேசுறான். ஒரு நிமிஷத்துக்குள்ள பாவியா இருந்த மனுஷன் நீதிமான்களாகும். ஒரு நிமிஷத்துல ஒரு கொடூரமான மனுஷனா அந்த இடது பக்கத்துக்கால மறிக்கிறது போல இவனும் மறிச்சு நரகத்துக்கு போக போறவன் பரலோக ராஜ்யத்துக்கு பங்காயிட்டான், பரதீசுக்கு பங்காயிட்டான். பரதீசு என்றால் ஒரு செழிப்பான பூங்கான அர்த்தமா. ஒரு செழிப்பான பூங்கால போய் இருந்தாலும் நமக்கு மகிழ்ச்சியா இருக்குமா கவலையா இருக்குமா? நம்ம மனம் என்ன செஞ்சிடும், ரம்யமா இருக்கும். அந்த பசுமை, அங்க பூக்கள் பசுமையான ஏதோ பங்கு நமக்கு என்ன செய்யும், மன மகிழ்ச்சியா இருக்கும். அதுபோல அந்த பரதீசு என்கிற காரியத்தை இப்பொழுதே நீ என் கூட என்ன செய்வா, நீ பரதீசுல இருப்பேன்னு சொல்லிட்டார். அவன் எந்த பிரேயருக்கு போனான், எந்த ஞானஸ்தானத்தை பெற்றான், ஒண்ணுமே இல்லை. அதனால இத இவர் எழுதுறாரு, பில்லிகிரகாம் இதை எழுதும்போது எழுதுறாரு, நான் 5000 புஸ்தகங்கள் எழுதியிருக்கேன், அதனால நான் பரலோகத்துக்கு என்ன செய்ய மாட்டேன், போயிட மாட்டேன். தன்னுடைய சுயநீதி அங்கே என்ன செய்யல, வெளிப்படுத்தல. என் மீட்டிங்ல திரளான ஜனங்களை என்ன செய்வாங்க, கூடுவாங்க, என் சத்தியத்தை கேட்டிருக்காங்க, அதனால நான் பரலோகத்துக்கு போயிட மாட்டேன். என் கர்த்தரிடத்துல நான் போகும்போது சிலுவையில் அறையப்பட்ட திருடனை போய் சொல்லிட்டு என்னை நீர் பரதீசில் வரும்போது நினைத்துக் கொள்ளும் என்று சொல்வேனேன்னு சொன்னார். எப்படிப்பட்ட வார்த்தை! நானும் அப்படிதான் நினைக்கிறேன். அந்த திருடனை நினைத்து கொண்டவர் பரதீசில் இருப்பேன்னு சொன்னேரே ஆண்டவரே, அந்த வாக்குத்தத்தம் எனக்கு. என்னுடைய காரியங்கள் பழைய காரியங்கள் எல்லாம் நான் அதை சொல்றது இல்லை. இப்போ நான் பாவி மனுஷன் மண்ணு குப்படலாம் செய்யறது இல்லை, பேசுறது இல்லை. நீர் உயிர் தெழுந்து விட்டீர், நான் நீதிமான். முதலான மரியாதையை விட அந்த திருடன் முந்திக்கிட்டார். சிலுவையில தொங்குற அந்த மனுஷன் நினைச்சிட்டாரு, முந்தி விட்டார். இப்படிப்பட்ட ஒரு பெரிய வாழ்க்கையை தான் வந்திருக்கிறார். நான் சில நேரத்தில் வீட்டில் உட்காந்து நினைச்சு இருப்பேன். எப்படி நினைப்பேன் அப்படின்னா, இந்த சத்தியத்தை நான் கேட்கறேன்னா நான் நரகத்துக்கு பார்க்கிறேன். இந்த சத்தியத்தை நான் கேட்கற, அப்ப தேவன் என்ன நினைஞ்சிருக்கிறாரு, முன்குறித்திருக்கிறார். அதனாலதான் நான் சொன்னேன், நான் இதை கேட்டுக்கொண்டு நீங்க விளங்கி கொண்டீர்களானால் நீங்கள் பாக்கியவான், விளங்காம இருந்தனா நீங்க பாக்கியவான்கள் இல்லை. அது மாதிரி சகோதரன் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, நான் நீதிமான்ங்கிற திமிரு எனக்கு என்ன செய்யணும், இருக்கணும். நான் இன்னைக்கு நான் கேட்ட சத்தியம் அந்த ஒரு திமிராத காரணம் தான் மலைய பாரு, நான் நீதிமான். சிலுவையில் எனக்கு எஞ்சிட்டாரு, இவரு கொடுத்துட்டாரு, மரித்தார். 4:25 ரோமர் 4:25 மரித்தார் என்னுடைய பாவங்களுக்காக, உயிர்த்தெழுந்தார் நான் என்ன செய்யுது, நீதிமான்களாக. இந்த வார்த்தை உலகத்துல ஏன் பேசப்படலைங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. ஆனா மந்த இருதயம் உள்ளவங்கிட்ட இது வரைக்கும் உலகத்துல இருந்தவங்க, சத்தியத்தை கேட்டவங்க, நான் அந்த சபையில இருக்கேன், நான் இங்க இருக்கிறவங்க எல்லாம் மந்த இருதயம் உள்ளவர்கள் தான் நான் நினைக்கிறேன். தேவன் அதை விரும்பாம இருப்பாரா இதை ஊட்டி கொடுப்பதற்கு? அதுக்காக நான் தெளிவடைஞ்சிட்டேன்னு என்ன செய்யலை, சொல்லலை. என் மந்த இருதயத்தை அவர் அகற்றி விட்டார். அல்லேலூயா. மந்த எந்த கேள்வி ஞானமும் எந்த இதுவும் இல்லை. நான் என்ன நினைச்சு பார்க்கேன், நான் எதையும் ஒரு விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இல்லாத மனுஷன் அல்லவா. எனக்கு எப்படி அதை விளங்குச்சுங்கிறத நான் நினைச்சு ஆச்சரியப்பட்டு தேவனுக்கு நான் நன்றி சொல்லிட்டு இருக்கேன். அதுவே எனக்கு மகிழ்ச்சியாக செய்யுது. இனி ஒருபோதும் அந்த ஒரு நியாய தீர்ப்போ நரகாக்கினியோ எனக்கு இல்லை, அது இல்லை எனக்கு, அது போயிட்டு
அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து பிறந்தநாளை விசேஷமா கொண்டாடுவாங்க. ஆனா அந்த உயிர்த்தெழுந்த நாள் விசேஷம். அல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்த நாள் நான் நீதிமான்களாக்கப்பட்டது. நான் மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்காகவும் அவர் உயிர்த்தெழுந்தார். எந்த மனுஷனுக்கும் அது குறைவான செயலை வைக்கல. அதை விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீங்க என்ன செய்வீங்க காண்பீர்கள். அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான மகிமையான ஒரு இது. அதாவது தேவன் அந்த திருடன் எப்படி திடீர்னு அப்படி மனம் திரும்பிட்டான்னு பார்த்தா, தொங்கும் போதே அவன் என்ன செஞ்சிருக்கான், நினைச்சிட்டு இருந்திருக்கான். இவரை கவனிக்கிறான். இதாவே இவர்களுக்கு மன்னியும்னு சொல்றான். கொடூரமா தொங்கிட்டு இருக்கிறவரு அவருடைய காரியங்கள் என்ன செய்யுது, இந்த ஜனங்களை மன்னிக்கணுங்கிற ஒரு காரியம்தான் அவர் மனதுல இருக்கிறதே தவிர, அவன் என்ன செய்வான், முதல் நாள் பார்த்துருப்பான், இவரோட சேர்ந்து நியாயம் விசாரிக்கிறத பூரா நினைச்சிருப்பான். அவன் கவனிச்சுக்கிட்டே இருந்திருப்பான். முள்முடி சூட்டுறாங்க, அந்த சிவப்பு வஸ்திரத்தை கொண்டு என்ன செய்றாங்க, கொடுத்துறாங்க. அவரை நீ உன்னை ராஜான்னு சொல்றியே அப்படிங்காங்க. சிலுவைக்கு மேல இவர் யூதர்களுக்கு ராஜான்னு என்ன செய்யறாங்க, கொண்டு வைக்கிறாங்க. இதெல்லாம் அவன் என்ன செய்வான், தொங்கிட்டு இருக்கும்போது இதெல்லாம் உண்மை உண்மை, அவர் ராஜா தான், அவர் அரசர் தான், அவர் ரட்சிக்க வந்தவர் தான், அவர் மீட்க வந்தவர் தான், அவர் ஜனங்களுடைய பாவங்களுக்காக மரிக்க போகிறார். அப்ப எனக்காகவும் அவர் இப்படி மரிக்க போகிறார். இப்ப கேட்டார், நல்லா சரியான தருணம், இப்ப கேட்டா நானும் இணைஞ்சிருவேன் போயிருவேங்கிற ஒரு விசுவாசம். எவ்வளவு பெரிய விசுவாசம்! ஆபிரகாம் விசுவாசத்தோட பெரிய விசுவாசம். ஆபிரகாம் கூட கைடன்ஸ் இருந்தது. நாங்க கடற்கரை நட்சத்திரத்தை போல என்ன செய்வோம், பெருக பண்ணுவேன்னு ஆண்டவர் நேரம் வந்து அவன்கிட்ட என்ன செஞ்சாரு, சொன்னார். இவருக்கு யார் சொன்னா? ஒருத்தரும் சொல்லலையே. ஒருவேளை ஒரு இள வயசுல அவங்க அப்பா அம்மாவோ யாராவது ஒருவேளை சொல்லிக் கொடுத்துருக்க முடியும். ஆனா அந்த நேரத்துல அது நினைவு வந்து, அதுக்கப்புறம் ஒரு கொடூரமான மனுஷனா கூட்டாளிகளோட சேர்ந்து இவன் தனக்கு எடுத்துக்கிட்டானே, ஆனா எனக்கும் ஒரு மீட்பு உண்டு அப்படிங்கிறது அந்த கடைசி நேரத்துல அவனுக்கு கிடைச்சதே. ஆனா நமக்கு கூட ஒரு வழிகாட்டுதல் என்ன செய்யுது இருக்கு, அவனுக்கு இல்லாதபடிக்கு. அப்ப நான் என்ன செய்யறேன், இந்த வழிகாட்டுதல் எல்லாம் மறந்துட்டு அந்த திருடனை போல என்ன நினைவு வரும்போது, உம்முடைய ராஜ்யத்தில் அப்பா, உம்முடைய ராஜ்யம் அப்பா, உம்முடைய ராஜ்யம் ஆண்டவரே, நீர் அரசர், நீர் ராஜா, என் ஆண்டவரே நம்ம என்ன செய்யறான் சொல்றான். அந்த மனுஷன் அவன் இவன் என்ன செய்யறான், ஒருமையில அந்த ஆண்டவரை சொல்றான். ஆனா இவன் என்ன செய்யறான், என் அரசர், என்னுடைய ராஜா, அவரால் தான் மீட்க முடியும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை அந்த இடத்துல அறிக்கை செஞ்சான். அந்த அறிக்கை தான் சதா காலங்களில் கடைசி வரைக்கும் நம்முடைய மூச்சிய தேவன் நிறுத்தி அவருடைய ராஜ்யத்துக்கு அழைத்து கொண்டு போக வரைக்கும், ஆண்டவரே நீர் நீதிமான் ஆக்கி விட்டீர், நான் நீதிமான் தான், நான் நீதிமான் தான்ங்கிற அறிக்கை தான். பைத்தியக்காரனை போல புலம்புறது தான் என்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது மாதிரி ஆகிப்போச்சு. கேட்குறாங்களோ கேட்கலையோ அது ரெண்டாவது. அந்த ஒரு அழுத்தம் ஒரு மூலையில நமக்கு என்ன செய்யுது, இருந்துகிட்டு இருக்கு. ஆனா கேட்டா நல்லது. அதுக்காக நம்ம என்ன செய்ய முடியும்? வேத வாக்கியம் எல்லாம் சொல்லுது. இன்னைக்கு சொன்னப்பட்ட வசனங்கள் அவ்வளவும் என்ன செஞ்சது, சொல்லப்பட்டு குறைவான செயலை இல்லை. ஆனா விசுவாசிக்கிறவன் எவனோ, இந்த ஒரு வார்த்தை தான். இந்த திருடன் எப்படி விசுவாசித்தானோ அதை மாதிரி விசுவாசித்தா நாமும் விசுவாசித்து இந்த வார்த்தையை விசுவாசிக்கணும். ஆனா நம்பக்கூடிய அவளை எப்படி அவர் தேவனுடைய குமாரன் சொல்லி அந்த யூதர்கள் காலத்துல அவங்க விசுவாசிக்கலையோ, இன்னைக்கும் வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, அதை விசுவாசிக்கலை. இன்னைக்கும் சபைகள் என்ன பட்டிருக்கிறது, செய்யத்தக்கவைகளை செய்யாமலும் செய்யத்தகாதவைகளை செய்து என்ன செய்கிறோம், கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இப்போ அங்கே வரலன்னா அந்த சிஎஸ்சி சபைக்கு போவேன். எனக்கு வந்து வேடிக்கையாக இருக்கு. இந்த சினிமா இடையில ஜோக் வரும்ல, அது மாதிரி ஜோக்கு கேட்ட மாதிரி தான் இருக்கு. அப்படி சொல்லிட்டு நான் அதை சொல்லவும் செஞ்சுட்டேன். திரும்ப ஏன் சொன்னோம்னு யோசித்தேன். இருந்தாலும் வேற வழியில ஆண்டவர் அறிக்கை செய்ய சொல்லுறான்னு சொல்லிட்டு, இப்படி நீங்க பாவத்தை அறிக்கை பண்ணிட்டே இருக்குமா, இன்னும் நீங்க பாவிகள் பாவிகள்னு நீங்க சொல்லிட்டே இருக்கீங்களா, வேதம் நீங்க நீதிமான்கள் நீதிமான்கள் சொல்லிட்டு சில வசனங்களை குறிப்பிட்டு சொல்ல ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்து, ஒரே ஒரு சகோதரி மட்டும் வீட்டுக்கு வந்தது என்னன்னு கேட்டாங்க. நல்ல விளங்கி சொல்லி கொடுத்துட்டேன். நான் விசுவாசித்தாலும் சரி விசுவாசிக்காட்டிலும் சரி இப்படிதான் இருக்கு. அதனால சில செய்யத்தக்கவைகளை செய்யாமலும் செய்யத்தக்காதவை செய்யணும்னா காலம் முறுக்கும். செய்யத்தக்கவைகளை நீங்க செய்யாம தான் இருக்க போறீங்க, செய்யத்தகாதவங்களை செஞ்சுட்டு தான் செய்ய போறீங்க, இருக்க போறீங்க. கடைசியில நான் பாவின்ட்டு போய் நிக்க போறீங்க. அவரே சொல்ல வேண்டியதில்லை, நான் பாவின்னு ஒத்துக்கிட்டு செய்ய போறோம். இப்போ வீட்டுக்கு இப்படி இந்த உதாரணத்தை சொன்னேன். அந்த சகோதரிட்ட வீட்டுக்குள்ள இருக்கு, திடீர்னு ஒரு பொருளை என் வீட்டுக்குள்ள காணும். நான் வந்து அதை யார் எடுத்தான்னு கேட்டுட்டு இருக்கேன். நீங்க வந்து நான் தான் எடுத்தேன்னு சொல்லிட்டே இருந்தேன்னா முடிஞ்சு போச்சுல்ல அது. அப்புறம் அதுக்கு பிறகு விசாரணை வைக்கிறதுக்கு யாரையா தேட வேண்டிய என்ன அவசியம் இருக்கு? அதே மாதிரி இந்த உலகத்துல எல்லா மனுஷர்களும் பாவிகளாக்கப்பட்டாங்க. நீங்க யாரெல்லாம் நான் பாவின்னு சொல்லிட்டு இருக்கீங்களோ அவங்க நிச்சயமா நரகாக்கினே உங்களுக்கு இருந்துட்டு இருக்கு, வைக்கப்பட்டிருக்கு. நரகத்துக்கு தான் செய்ய வேண்டியது இருக்கும். நான் நரகத்துக்கு பாத்துருவா, நீ நரகத்துக்கு பாத்துருவான்னு சொல்றீங்க. இயேசு சிலுவையில் அறையப்பட்டது விருதானங்க எழுதியிருக்கு, எழுதி விட்டுருக்கு. அவர் நீதிமான்களாக்கப்பட்டதை நீங்க விசுவாசிக்கவில்லை என்றால் இயேசு சிலுவையில் அறையப்பட்டது விருதா, வேஸ்ட். அது விசுவாசம் விருதா. நான் ஒரு விசுவாசின்னு சொல்லிக்கிட்டாரு. கடைசி வரைக்கும் அவங்க விசுவாசி தான்.
என்ன விசுவாசி? நான் ஒரு கிறிஸ்தவன்கிற விசுவாசி. வேற ஒன்றுமே அங்க என்ன செய்யல இல்ல. அவர் என்னை நீதிமான் ஆக்கி இருக்கிறார், என்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறார், என்னை கழுவி இருக்கிறார், சுத்திகரித்திருக்கிறார். எல்லாருடைய கால்களை கழுவும்போது என் கால்களையும் சேர்த்து அணிஞ்சிருக்கிறாரு, கழுவி இருக்கிறார். அதனால நான் நீதிமான் அப்படிங்கிற காரியத்தை நிச்சயமா நம்ம என்ன செய்யணும்? நம்பணும். ஒருவேளை இங்க வந்திருக்கிறவர்கள் நீங்க யாராவது கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம இருந்தா கூட அப்படி இல்லாம இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நான் நம்புனது போல எனக்கு தைரியமா சொல்ல முடியுது. எனக்கு நான் நம்பிட்டேன். நான் வேற வழி இல்லை. வேற எந்த நிலைமையும் அவர் உருவாக்கவும் செய்யல இல்ல. பைபிளை பிரட்டி 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 படிச்சாலும் சரி, அப்போ எவ்வளவு பெரிய அஸ்திபாரத்தை அன்னைக்கு உலகத்துல சொல்லி ரொம்ப லகுவா பிசாசாரம் உலகத்தை ஏமாத்திட்டான். இன்னைக்கு எல்லா சபையிலும் எதானே சொல்றாங்க. ஒரு சபை கூட இந்த சத்தியத்தை நான் நீதிமான் யாராவது சொல்றாங்களா? நீதிமான் அவங்களுக்கு கெட்ட வார்த்தை மாதிரி தெரியும். நான் நீதிமான் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அது ஒரு மோசமான வார்த்தையா செய்யுது தெரியுது. எவ்வளவு பரிசுத்தமான வார்த்தை நான் நீதிமான் என்று சொல்லுவது. அது விசுவாசிக்காததுனால அப்படிப்பட்ட ஒரு நெகட்டிவான ஒரு சிந்தை எல்லாருக்குள்ளே இருந்துட்டு உருவாயிட்டு. நெகட்டிவான சிந்தையில தான் எல்லாருமே இருக்கிறாங்க. எல்லாத்தையும் கேட்டு நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், அப்ப இந்த சபை பாஸ்டர் போதிக்கிறது அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை அவங்க கிளப்புறாங்க. அப்ப ரெவரண்ட் இவ்வளவு நாள் படிச்சு இத்தனை வருஷம் 25 வருஷமா நம்ம சபையில பேசிக்கிட்டு இருக்காரு. ஈஸியா சொல்லியிருப்பான் அவங்களாம் கள்ளனும் கொலைக்காரனும் சொல்லியிருப்பேன் நானே. ஆனா அவங்க என்ன செய்வாங்க, அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வராம போயிடக்கூடாது, தொடர்ந்து அந்த சத்தியத்தை அவங்களுக்கு விளங்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்ல அவங்க கொள்ளைக்காரர்களாக தானே இருக்காங்க. என்ன காணிக்கையை பத்தி பேசுறாங்க, அதை பத்தி பேசுறாங்க. இங்க யாத்ராமம் 30:15 என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீ அரசைகளுக்கு அதிகமாக வந்து செய்ய வேண்டாம், கொடுக்க வேண்டாம். நீ ஏழையா இருந்தாலும் அரசைகளுக்கு குறைவாக வந்து செய்ய வேண்டாம், கொடுக்க வேண்டாம். அந்த காணிக்கைங்கிற இதே என்ன செய்யல இல்ல. கோயிலுக்கு வேற கோயிலுக்கு போனோம்னா காணிக்கை கொண்டு போகணுமேனுங்கிற ஒரு பயம் தான் இருக்கு. அதுக்காக கொடுக்கக்கூடாதுங்கிறது இல்லை. ஏன்னா அது என்ன செய்ய லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் அங்கே என்ன செய்யுது இருக்கு. அது ஒரு பக்கம், அது வேற ஒரு சப்ஜெக்ட். ஆனால் அவர் அப்படி கொடுக்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு இப்போ சகோதரன் சொல்லும்போது அதை சொன்னாங்க. பழைய ஏற்பாடுலேயே அந்த வார்த்தை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நம்ம குரூப்லேயே அதை போட்டு விட்ருக்காங்க அந்த வசனத்தை. அப்போ அது எந்த ஒரு பாரத்தையும் அவர் என்ன செய்யலை, நம்ம கொடுக்கவே இல்லை. அது எந்த பாரமும் எனக்கு இல்லைங்கிறத சிலுவையில் பாரமாய் தொங்குன அந்த திருடன் என்ன செஞ்சிட்டான், அதை விளங்கி கொண்டு என்ன செஞ்சிட்டான், அறிக்கை செஞ்சுட்டான். நீ வரும்போது பரதேசி என்னை நீ உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்துக் கொள்ள முடியும், இன்றைக்கே நீ பரதேசில் இருப்பேன் இருந்துட்டார். அவர் சொல்லிட்டார். அந்த மகிழ்ச்சியான ஒரு காரியத்தை தேவன் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத பார்த்தா அவன் எந்த நீதி நியாயத்தையும் இல்லை செய்யலைங்கிறத நான் ரொம்ப தியானிச்சேன். அவனை ஒப்பிட்டு பார்த்தேன். அவன் ஒரு சிலுவையை அறையப்படக்கூடிய அளவுக்கு கொடூரமான மனுஷனா இருந்தான்னா அவன் எவ்வளவு பெரிய, அவன் என்னென்ன தப்பு செஞ்சாமுன்னு சில பைபிள்ல குறிப்பிடலை, என்னென்ன தப்பு பண்ணாங்கிறத அவர் குறிப்பிடலை. ஆனால் கொடூரமாக அவன் சிலுவையில் அறையப்படுகிறான் அப்படிங்கிறத பார்க்க ஒரு கொடிய தப்பை என்ன செஞ்சிருக்கணும், அவன் செஞ்சிருக்கணும். பிடிப்பட்ட மனிதனே அவர் இது பண்ணாரு. இல்லை நீ இதெல்லாம் செஞ்சுட்டு தான் வா, நீ போய் ஞானஸ்தானம் எடுத்துதாதம்மா எங்கள் பங்கு, அல்லது நீ நற்கரணை எடுக்கணும், இதை மாதிரி விசுவாச பிரமாணத்தை படிக்கணும், அதை செய்யணும் இதை செய்யணும்னு சொல்லிட்டு என்னத்தையாவது சொல்லியிருந்தாருன்னா அந்த பங்கு அவனுக்கு நினைச்சிருக்காது, கிடைத்திருக்கிறாரு. சிலுவையில் ஒரு தொங்குகிறது விருதா, அவனே சொல்லியிருப்பான். அந்த திருடனே அவரை குறித்து தெரிஞ்சிருப்பான். சாட்சி சொல்லுவார். விளங்கின மனுஷனாக இருந்தானா நினைச்சிருப்பான், நீ தொங்கிட்டு இருக்கிறது வீணல்லவா, பாவிகளாக எங்களை நீதிமான்களாக ஆக்குறதுக்கெல்லாவா நீ தொங்குகிறீர் அவன் மனசு நினைச்சிருக்கோம், சொல்லியிருக்கும். உன் மனம் நினைச்சிருக்கோம், நிச்சயமா சொல்லப்பட்டிருக்கும். மனசுல இதயத்தில் அவன் உணர்ந்திருப்பான். அப்படிப்பட்ட ஒரு உணர்வை தேவன் உண்டாகி கொடுத்தது பெரிய மகிழ்ச்சின்னா அதை சொல்ல முடியல எனக்கு. அப்படி இருக்குது. அதை நினைச்சு 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 நான் மகிழ்கிறேன். இந்த சத்தியத்தை யாருக்காவது சொல்லலாமான்னு பார்த்தா சொல்றதுக்கு ஒரு செய்யலை முடியல. கேட்கக்கூடிய ஒரு சுவாமி மனிதர்களுக்கு என்ன செய்யலை இல்லை. ஒரு சிலராகிய நம்ம தான் அதை கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த ஆன்லைன்ல எத்தனை சகோதரர்கள் கேட்குறாங்களோ அவ்வளோ பேரும் அதை அப்படியே அதை மனதில் உண்டாக்கி நீதிமான் இன்னைக்கு பேசப்பட்ட சத்தியம் ஆணித்தரமா ஒரு அதுதான் வாழ்வு அப்படிங்கிறத ஆவேசமாய் ஆன ஒரு ஒரு வார்த்தைகளாக கேட்டது மகிழ்ச்சி. அதனாலதான் அதை நான் நினைவு கூறும்படியாய் இதையே சிந்தித்து கொண்டிருக்கிறது நிச்சயமா நித்திய ஜீவன் கூட நம்மளை சேர்த்து விடும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய பாக்கியமான சத்தியத்தை தேவன் எனக்கு கொடுத்துறதுனால தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஆமீன்.